ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கோவக்காய் பொரியல் கீட்டோவில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இதை வந்து இந்த கோவக்காய் பொரியல் வந்து செஞ்சு நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். இந்த லஞ்சுக்கு இது எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களும் நல்லா கிடைக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கோவக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் வத்தலை இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வறுத்து திரிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை, வேர்க்கடலை வறுத்தது, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு கடல் பாசி, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் அன்னாசி மொக்கு, அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு. இதை வந்து நம்ம வந்து வறுத்து திரிச்சு வச்சுக்க போகிறோம். இது வந்து இது கடலையை மட்டும் வறுக்கணும். மித்ததெல்லாம் வந்து வெறுமனையாக திரிச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம். அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காவை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ இதில் தேவையான உப்பையும் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது 3/4 அளவுக்கு வேகட்டும். இப்போ நம்மளுக்கு கோவக்காய் வந்து ஒரு 3/4 நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருந்துச்சுன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ வேறு எதுக்கும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பராக வந்து கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான நிறைய சத்துள்ள கோவக்காய் பொரியல் வந்து கீட்டோ ரெசிப்பியில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப லெஸ் உள்ள கார்ப்ஸ் உள்ள ஒரு ரெசிபி தான். இது வந்து நீங்கள் தாராளமாக மத்தியானம் லஞ்சுக்கோ அல்லது டின்னருக்கோ நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.